ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய வசனம் சங்கீதம் 89வது அதிகாரம் 20வது வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தின் தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கண்டுபிடித்து அவனை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமேன். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று கர்த்தர் தாசனாகிய தாவீதை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு தாசராய் வாழ்கிற நாம் ஒருவரையும் கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து அவர்களை இதே போல அவருடைய பரிசுத்த தைலத்தினால் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகத்தை பார்க்கிற சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக மடங்கடிக்கும்படியான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த அபிஷேகத்தினால் அவர் கர்த்தருடைய கை உறுதியாயிருக்கும்படி, அந்த அபிஷேகத்தினால் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 19வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஆமேன். பக்தனுக்கு தரிசனமாகிறார். அந்த பக்தன் தான் நான் தெரிந்து கொண்டேன் தாசனாகிய தாவீது. அவனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் கூட கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய தாசனாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நம்மை அவர் தெரிந்து கொள்ளும் போது அவர் பக்தனுக்கு தரிசனமாகிறாரா. நாம் அவரை பக்தியோடு ஆராதிக்கிற, அவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிற, பக்தியுள்ள பிள்ளைகளாய் வாழ்கிற அந்த பக்தி உள்ளவர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். பக்தியுள்ள உங்களுக்கு தரிசனமாகி பக்தியுள்ள உங்களை தாசனாகி தாவீதை தெரிந்து கொண்டேன் என்பது போல அந்த பக்தி உள்ளவர்களை தான் தாசனாய் தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ள உங்களை தாவீதை போல அவருக்கு தாசராய் தெரிந்து கொண்டு உங்க மேல அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார், தரிசனமாகிறார். அதே போல் முக்கியமாய் கொடுக்கிற ஆசீர்வாதம் சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. ஆமேன். சகாயம் செய்யத்தக்கக்கூடிய சக்தி அதை இன்றைக்கு உங்கள் மேல் வைக்கிறார். தாவீதுக்கு வைத்த கர்த்தர், தாவீதை தாசனாய் பக்தனாய் தெரிந்து கொண்ட கர்த்தர், அவருக்காக அவரை நம்பி அவரோடு ஓடுகிற இந்த ஜீவகாலம் முழுவதும் அவரையே சார்ந்து கொண்டு அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரோடு ஓடுகிற உங்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியத்திற்கு செய்ய தேவையான சக்தியை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமேன். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் நடக்கக்கூடிய காரியத்தில் உங்களுக்கான வேலைகள், உங்களுக்கான காரியங்களை செய்யும்படியான ஒரு சக்தியை சௌரியவான்களாகிய உங்களுக்கு அவர் இந்த நாளில் கொடுக்கிறார். ஆமேன். நாம எல்லாம் சக்தி இல்லாத, பலன் இல்லாத, சோர்ந்து போன மண்பாண்டங்கள், பலவீனப்பட்ட மண்பாண்டங்கள் தான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வருவார் என்றால், அவருடைய பலன் நம்மேல் இறங்கும் என்றால், அவரால் நாம் பலப்படுவோம் என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற வார்த்தையின்படி எனக்கு சகாயம் செய்யத்தக்க சக்தியை அவர் எனக்கு கொடுக்கும்போது அந்த சக்தி தான் அந்த பலன். அதை அவர் இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து நீங்க சகாயம், அநேகருக்கு சகாயம் செய்யும்படியான சக்தியையும், அநேக காரியங்களை செய்யும்படியான சக்தியையும் பலனையும் இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு ஒருவேளை வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல சரீரத்துல பலவீனப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல சில காரியங்களினால் சரீரம் செயல்பட முடியாதவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நீங்க கர்த்தரை தாவீதை போல உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்றால், அவருக்கு தாசர்களாய் இருப்பீர்கள் என்றால், அவருக்கு பக்தர்களாய் இருப்பீர்கள் என்றால், அந்த பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அந்த தாவீதுக்கு கொடுத்த அந்த சகாயம் செய்யத்தக்க அந்த சக்தியை, நான் என் காரியங்களை செய்யக்கூடிய சக்தி பலனை இந்த நாளில் தாங்க என்று சொல்லி எல்லாம் ஜெபிப்போம். எல்லாம் கண்களை முடியப்பா, இந்த நல்ல வேலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் தாசனாகி தாவீதை தெரிந்து கொண்டேன்,
என் பக்தனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கூட கர்த்தாவே என்னுடைய பக்தனுக்கு நான் தரிசனமானேன் என்று சொல்லி சகாயம் தக்க சக்தியை சௌரியவானாகி அவன் மேல் வைத்தேன் என்று சொல்லியிருக்கீங்க. இப்பொழுதும் கூட கர்த்தாவே அப்பா, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பக்தி உள்ள பிள்ளைகளாய், தாசர்களாய், இயேசுவே உம்முடைய தாசர்களாய், உம்முடைய பக்தர்களாய் நாங்கள் இருந்து உம்மால் கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை பெற்று நாங்கள் சகாயம் பண்ணும் சக்தியை சௌரியவான்களாகி எங்கள் மேல் நீர் வைத்து எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடதுக்கான சக்தியையும் பலனையும் இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் கட்டளையிடுங்க அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியின் சக்தியினால் பலத்தினால் இடைகட்டும் பெரிய காரியங்களை செய்யும். முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.